வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? இபிஎஸ்க்கு செக் வைத்த சின்னம்மாவா? வேலுமணி சொன்னது நடந்தே தீரும் என்று அதிமுகவில் நீண்ட சசிகலா டிடிவி. வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழக அரசியலில் கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தான் அதிமுகவின் செயல்பாடுகள் எல்லாம் குறித்த கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்திருக்கிறதா. அதாவது அதிமுகவின் உட்கட்சி வாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்திருக்கிறதா. அந்த வகையில்தான் எடப்பாடி தலைமையில் ஒரு அணியாகவும் மற்றொரு அணியில் எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் தலைமையில் இன்னொரு அணியாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அதிமுகவில் இரு பிரிவுகள் இரு அணியாக செயல்பட்டு வந்த நிலையில்தான் தமிழகத்தில் அரசியலில் ஒரு புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா. அந்த வகையில்தான் அதிமுகவில் அடுத்தடுத்து அரங்கேறி வரும் இந்த அதிரடி மாற்றங்களுக்கு மகுடம் சூட்டியது போல சசிகலாவின் இந்த ஒன்றிணைப்பு அழைப்பு என்பது தமிழக அரசியலில் ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த விவகாரத்தில் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அந்த 25 முக்கிய தலைவர்களை எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக நீக்கப்பட்ட நிலையில்தான் அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் காலத்தின் கட்டாயம் என சசிகலா உருக்கமாக பேசியிருக்கிறார். அதாவது தேர்தலுக்கு முந்தைய நாளிலிருந்தே சசிகலா அவர்கள் கூறியது என்னவென்றால், அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்ற ஒற்றை வார்த்தையில்தான் சசிகலா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில்தான் முன்னதாகவே கட்சியை பலப்படுத்த சசிகலா மற்றும் டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்ற எஸ்பி வேலுமணி பகிரங்கமாக தெரிவித்திருக்க நிலையில்தான் அதற்கு பச்சை கொடி காட்டும் விதமாகத்தான் சசிகலா அவர்கள் விடுத்திருக்கும் இந்த அழைப்பு அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒற்றை தலைமைக்கு விடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற சசிகலா மற்றும் டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுகவினருக்கான வேலைகளை அதிமுக தலைமை கண்டிப்பாக செய்து தர வேண்டும் என்பதுதான் எஸ்பி வேலுமணியின் கோரிக்கையாக இருந்து வருகிறதா. அதாவது சிதறி கிடக்கும் இரட்டை இலையை மீண்டும் ஒன்றிணைக்க சின்னம்மா எடுத்துள்ள இந்த முடிவு அதிமுக தொண்டர்களிடையே ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வகையில்தான் சின்னம்மாவான அதாவது சசிகலாவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்திருக்கிறது. அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் வகையில் சசிகலாவின் அடுத்த கட்ட நகர்வு கண்டிப்பாக நடவடிக்கை இருக்கும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்தான் அதாவது அதிமுகவின் மற்றொரு அணியாக செயல்பட்டு வந்த சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி ஆகியோரின் அந்த 25 எம்எல்ஏக்களை கட்சி பதவியிலிருந்து மற்றும் அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டு எடப்பாடி அவர்கள் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர்களுக்கு இணையாகவே அனைத்து மாவட்டத்திலும் மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்து அதற்கான ஆணைகளை பிறப்பித்திருக்கிறார் எடப்பாடி அவர்கள். இந்த நிலையில்தான் அதாவது அரசியல் வட்டாரத்திலே யாரும் எதிர்பாராத விதமாகத்தான் இந்த செயலின் அதிரடியாக எடப்பாடி எடுத்திருப்பது என்பது அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் அதாவது சசிகலா கூறும்போது அதாவது அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் அவருடைய எண்ணம் நிறைவேறுமா அல்லது பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து அதாவது எடப்பாடி அவர்கள் எடுக்கும் முடிவுகள் என்பது கண்டிப்பாக அதிமுகவிற்கு ஒரு வழிவகுக்குமா என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்திருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.